சாமி கும்பிடணும். அதுக்காக அங்க போறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா எதுவுமே வேணானும் சொல்லல, போன்னும் சொல்லல. ஆனா எங்க அம்மா அவரோட பதிலை எதிர்பார்க்கல. இருந்தாலும் அங்க போறியே சாப்பாடு செஞ்சு வைக்கலன்ட்டு திட்டுவாங்கன்றதுக்காக காலையில டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட நான் சொன்னேன், நீ பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சிருமா. எதிரில எல்லாம் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, மரம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜேசிபி எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ வரும்பொழுது நானும் வந்துடுறேன்னு. ஏம்மா அங்க வெயில் வந்துடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்? இங்கதான் உள்ளதான் ஈரான் டிவி பார்த்துன்னு நான் வேணா சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேணாம்மா, என் வாயும் சும்மா இருக்காது. அப்பா எதனா உன்னை பத்தி திட்டினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். நீ வரத்துக்குள்ள எங்க 2 பேருக்கு சண்டையாயிடும். அதை விட நான் வெளியவே இருக்கிறேன். அப்பா டிவியும் சரியா போட விட மாட்டாங்க, இன்னத்துக்கு அப்படின்ட்டு நான் சொன்னதும் நான் அம்மாவும் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் போயிட்டு சொல்லிட்டு வந்தாங்க. எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. நீ வா அப்படின்ட்டு நான் கண்ணு காமிச்ச உடனே அம்மா என்னை வெளியே தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மதியம் 2 மணி ஆயிடுச்சு அம்மா ரிட்டர்ன் வர்றதுக்கு. அது வரைக்குமே நான் வெயிலா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளி உக்காந்துட்டு இருந்தேன். அப்பா கிட்ட எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா திட்டினாங்க, ஏமா அனல்ல உக்காந்துட்டு இருக்கிறிய, உள்ள கூடவா போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா 2-3 டைம் வந்து கூப்பிட்டாங்க. நான் போலம்மா, நான் இங்கேயே நீ வருவன்றதுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. சாப்பாடு எடுத்துட்டு வந்துக்கிறேன் சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடும்பொழுது அப்பா வந்து சாப்பாடு போட்டோமா அப்படின்னா, எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் தேவை கிடையாது, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு நம்ம வீட்லயே சாப்பாடு செய்ய அப்படின்னு. நான் அவ்வளோ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேனேன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கே அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அம்மா அழுதாங்க. எதுவுமே வந்து இது போல எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் தான் உங்க அப்பா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ தெரியல. அதுதான் எல்லாமே மதிப்பா இருக்கணும், பணம் இருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல வாழ்க்கையே அப்படின்ட்டு சொல்லி அம்மா அழுதாங்க. அம்மா உனக்கு என்ன, அந்த சாப்பாடு தானே ஆகணும், நான் சாப்பிட்றேன், இப்போ சாப்பிட்டேன்னா நைட்டுக்கும் அதையே நான் சாப்பிட்றேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு